ஓம் சாந்தி. 16/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் அனைவருக்கும் சாந்தி தாமம், அதாவது அமரபுரிக்கான வழியை சொல்ல வேண்டுன்றார் பாபா. எப்படி லௌகீகத்தில் டூரிஸ்ட் கைடு இருக்காங்க, அதே போல் நம்ம ஆத்மாவுடைய கைடுகள் நம்முடைய பரந்தாமுடைய வீட்டுக்கு ஆத்மாக்களை வழி சொல்லக்கூடிய வழிகாட்டிகள் நீங்கள் அப்படின்றார் பாபா. கேள்வி கேட்குறாரு, குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு போதை இருக்கின்றது? அந்த போதையின் ஆதாரத்தில் எந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தையை பேசுகிறீர்கள்? பாபா பதில் சொல்கிறாங்க, நாம் பாபாவை நினைவு செய்து பல பிறவிகளுக்கு தூய்மையாக ஆகின்றோம் என்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. எவ்வளவுதான் தடைகள் ஏற்பட்டாலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு கூறுகிறீர்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடக்கத்தான் வேண்டும். இது உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இதில் சந்தேகத்திற்கான விஷயமே இல்லை. ஹோனாகி ஹே, நடக்கத்தான் போகுது, நோ டவுட் என்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த சமயத்தில் நாம் ஆன்மீக வழிகாட்டிகளாக ஆகியுள்ளோம். நாமும் ஆகின்றோம், மற்றவர்களையும் ஆக்குகின்றோம். இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள். நம்மளும் வழிகாட்டியாக இருக்கிறோம், மற்றவங்களையும் வழிகாட்டியாக ஆக்கணும். இதை நல்ல முறையில் நடைமுறையில் கொண்டு வாங்க அப்படின்றார் பாபா. மாயையின் புயல் மறக்க செய்து விடுகிறது. இந்த மதிப்புமிக்க ரத்தினங்கள் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கைக்காக ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கின்றன என்பதை தினமும் மாலையும் காலையும் சிந்தனை செய்ய வேண்டும். பாபாகிட்ட இருந்து இந்த ஞானம் எதுக்காக? நம்ம வாழ்க்கையை மதிப்புமிக்கதற்காக ஆக்குவதற்காக ஆன்மீக அப்பா நமக்கு டெய்லி கொடுத்துட்ருக்காரு. அதனால் இந்த ஞானத்தை தினமும் காலை மாலை சிந்தனை செய்யுங்கன்றார் பாபா. எனவே ஆன்மீக தந்தையை புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முக்திதாமத்திற்கான வழியை சொல்லும் ஆன்மீக வழிகாட்டிகள். இது உண்மையிலும் உண்மையான அமரபுரிக்கு செல்வதற்கான அமர கதையாகும். அமரபுரிக்கு செல்வதற்காக தூய்மையாகி கொண்டிருக்கின்றீர்கள். தூய்மையற்ற ஆத்மா அமரபுரிக்கு எப்படி செல்லும்? மனிதர்கள் அமர்நாத் யாத்திரை செல்கிறார்கள். சொர்க்கத்தையும் அமர்நாத் புரி என்று சொல்லலாம். அமர்நாத் தனியாகவா இருக்கிறார்? ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் அமரபுரிக்கு செல்கிறீர்கள். அது ஆத்மாக்களின் அமரபுரி பரந்தாமம். பிறகு அமரபுரிக்கு சரீரத்தோடு வருகிறீர்கள். அங்கே அழைத்து செல்வது யார்? பரம்பிதா பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார். அதை அமரபுரி என்றும் சொல்ல முடியும். சாந்திதாமத்துக்கு இன்னொரு பேர் அமரபுரின்றார் பாபா. ஆனால் சரியான பெயர்ன்றது சாந்திதாமமாகும். அங்கே அனைவரும் செல்லத்தான் வேண்டும். நாடகத்தின் விதி ஒருபோதும் மாறாது. எல்லா ஆத்மாக்களும் ட்ராமா முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு தான் போகணும். இது நாடகத்தினுடைய விதியாக இருக்குது, இது ஒருபோதும் மாறாதுன்றார் பாபா. இதையே நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். இது அமரபுரி செல்வதற்கான அமரநாதனுடைய அமர ஞானம். அந்த ஞானத்தின் மூலமாக தான் எப்போ பாபா இந்த ஞானம் சொல்கிறாரோ, நினைவு சொல்லி கொடுக்குறாரோ, அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இதை கூட நம்ம புத்தியில் நல்ல முறையில் தாரணை செய்யணும். தூய்மையானதான் அங்கே போக முடியும், தூய்மையாகாமல் போக முடியாது. இதை நல்ல தாரணை பண்ணுங்கன்றார் பாபா. முதலில் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பரம்பிதா பரமாத்மாவும் ஆத்மாவே ஆவார். அவர் பரம்பிதா பரமாத்மா என்று மட்டுமே சொல்லப்படுகின்றார். அவர் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் ஞானக்கடல், தூய்மையின் கடல் ஆவார். இப்போது குழந்தைகளை தூய்மையாவதற்காக என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிறவிகளுக்குமான பாவம் அழிந்துவிடும் என்று ஸ்ரீமத் அளிக்கின்றார். நினைவைத்தான் யோகம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் குழந்தைகள் அல்லவா? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம்தான் படகு கரை சேரும்.
இந்த விஷ நகரத்திலிருந்து நீங்கள் சிவ நகரத்திற்கு செல்வீர்கள். அதாவது பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர் சிவநகரம் சொல்கிறார் பாபா. பிறகு விஷ்ணுபுரிக்கு வருவீர்கள். நாம் அங்கு செல்வதற்காகவே படிக்கின்றோம். இந்த உலகத்திற்காக அல்ல. இந்த படிப்பு இந்த பழைய உலகத்திற்காக இல்லை. நாம் விஷ்ணுபுரிக்காக, எதிர்காலத்திற்காக நம்ம படிக்கிறோம். இங்கே யார் ராஜாக்களாக ஆகின்றார்களோ அவர்கள் செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் அவ்வாறு ஆகின்றார்கள். நிறைய பேர் ஏழைகளை பராமரிக்கிறார்கள். சிலர் மருத்துவமனைகள், சிலர் தர்மசாலைகள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். சிலர் செல்வத்தை தானம் செய்கிறார்கள். சிந்து மாகாணத்தில் மூல்சந்த் இருந்தார். ஏழைகளை தேடி போய் தானம் செய்தார். ஏழைகளை அதிகம் பாதுகாத்தார். இப்படி நிறைய தானம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்து உணவை ஏழைகளுக்கு தானம் செய்கிறார்கள். இன்றைக்கு நிறைய ஏமாற்றுகிறார்கள். அதாவது பாத்திரம் அருந்து தானம் செய்யணும்னு சொல்கிறார் இல்லைங்களா. ஆனால் வெளியில் நிறைய பேர் ஏமாற்றி யாராவது இலவசமாக கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. வெளியில் யார் பிச்சை எடுக்க அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது ஒன்று தானம் இல்லை. அவர்களுக்கு இதுதான் தொழிலாகும். ஏழைகளுக்கு தானம் அளிப்பவர்கள் நல்ல பதவியை அடைகிறார்கள். அவங்க ஒரு பிஸ்னஸ் மாரி, தொழில் மாரி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே யாருக்கு தேவைப்படுதோ, யார் இல்லாதவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த செல்வந்த ஏழைகளுக்கு கொடுக்கறது, அதுதான் தானம் சொல்லப்படும். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் தானம். அப்படி யார் ஏழைகளுக்கு தானம் செய்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பதவியை அடைகிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டிகளாவீர்கள். நீங்கள் கண்காட்சி அல்லது அருங்காட்சியகம் திறக்கின்றீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு வழிகாட்டிகள் அல்லது புதிய உலக ராஜ்யத்தின் வழிகாட்டிகள் என்று பெயர் எழுதுங்கள் என்றார் பாபா. ஆனால் மனிதர்கள் எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது முட்கள் நிறைந்த காடாகும். சொர்க்கம் என்பது மலர்கள் நிறைந்த தோட்டமாகும். அங்கு தேவதைகள் இருக்கின்றார்கள். நாம் பாபாவை நினைவு செய்து செய்து பிறவி பிரிவுகளுக்கும் தூய்மையாக ஆகின்றோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக சொர்க்கம் ஸ்தாபனையாகத்தான் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடக்கத்தான் வேண்டும். இது உருவாக்கப்பட்ட நாடகம். இதில் சந்தேகத்திற்கான விஷயமே இல்லை. கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. அனைவரும் பதித்த பாவன் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் கூட லிபரேட்டர், அதாவது துக்கத்திலிருந்து விடுவீங்கள் என்று சொல்கிறார்கள். துக்கமே 5 விகாரங்களினால்தான் ஏற்படுகின்றது. அந்த உலகமே நிர்விகார உலகம், சுகதாமமாகும். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். மனிதர்கள் சொர்க்கம் மேலே இருக்கின்றது என்று நினைக்கிறார்கள். மேலே முக்திதாமம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஜீவன் முக்திக்கு இங்கேதான் வர வேண்டும். இதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து ஞானத்தையே சிந்தனை செய்ய வேண்டும். அப்போ சொர்க்கம்ன்றது என்ன, வீடு எங்கே இருக்குது, முக்திதாமம் எங்கே இருக்குது, இதை கூட நல்ல முறையில் நம்ம தாரணை பண்ணணும், சிந்தனை பண்ணுறார் பாபா. மாணவர்களும் வீட்டில் இந்த சிந்தனையை செய்கிறார்கள். இந்த கேள்வித்தாளை பூர்த்தி செய்து தர வேண்டும். இன்று இதை செய்ய வேண்டும். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய நன்மைக்காக ஆத்மாவை சதோப்பிரதானமாக மாற்ற வேண்டும். தூய்மையாக ஆகி முக்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். மற்றும் ஞானத்தின் மூலம் தேவதையாக ஆகின்றீர்கள். நான் மனிதனிலிருந்து வக்கீலாக ஆகின்றேன் என்று ஆத்மா சொல்கிறது அல்லவா. நான் ஆத்மா மனிதனிலிருந்து கவர்னராக ஆகின்றேன். ஆத்மா சரீரத்தோடு உள்ளது. சரீரம் அழிந்துவிட்டால் பிறகு புதிதாக படிக்க வேண்டியிருக்கின்றது. ஆத்மாதான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவதற்கு முயற்சி செய்கின்றது. பாபா கூறுகின்றார், நான் ஆத்மா என்பதை உறுதியாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தேவதைகளுக்கு இப்படி சொல்ல வேண்டியது இல்லை, நினைவு செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள், பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க படித்து பாஸ் பண்ணிவிட்டு அவருடைய பிராரப்தத்தை அனுபவம் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ஞானம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தூய்மையற்றவர்களாக என்ன தந்தையை நினைவு செய்வதற்கு ஆத்மாக்களாகி நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகையினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேவதைகள் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது நாடகம் அல்லவா. ஒரு நாள் கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை. முழு நாளின் நடிப்பு வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. படம் பிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நடிப்பு நடிச்சிட்டே இருக்காங்க, ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. எனவே தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார்.
எந்த ஒரு விஷயத்திலும் மனமுடைந்து போகாதீர்கள். இவை ஞானத்தின் விஷயங்களாகும். தங்களுடைய தொழில் போன்றவற்றையும் செய்யுங்கள், ஆனால் எதிர்கால உயர்ந்த பதவி அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்யுங்கள். குடும்ப விவகாரங்களிலும் இருக்க வேண்டும். குமாரிகள் குடும்பத்தில் செல்லவே இல்லை. யாருக்கு குழந்தை குட்டிகள் இருக்கின்றனவோ அவர்களைத்தான் குடும்பஸ்தர்கள் என்று சொல்லப்படுகின்றது. பாபா அதர் குமாரி மற்றும் குமாரி அனைவருக்கும் படிப்பிக்கின்றார். அதர் குமாரியின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. குமாரி தூய்மையாக இருக்கின்றார் மற்றும் அதர் குமாரி அபவித்திரமாகி பிறகு தூய்மையாக ஆகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுடைய நினைவு சின்னம் கூட இருக்கின்றது. தந்தைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். பாபா உங்களுக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் மூலவதனத்தையும் தெரிந்துள்ளோம். பிறகு சூரிய வம்சிகள், பிறகு சந்திர வம்சிகள் எப்படி ராஜ்யம் செய்கிறார்கள், சத்திரிகளின் அடையாளமாக ஏன் வில் அம்பை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சண்டை போன்றவற்றின் விஷயமில்லை, அசுரர்களின் விஷயமும் இல்லை, திருட்டின் விஷயமும் நிரூபணம் ஆவதில்லை. சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, சீதையை கடத்தி செல்லும் ராவணன் யாரும் இருப்பதில்லை. எனவே பாபா புரிய வைக்கின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நாம் சொர்க்கத்தின் முக்தி ஜீவன் முக்தியின் வழிகாட்டிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் உலகாயத வழிகாட்டிகள், நாம் ஆன்மீக வழிகாட்டிகளாவோம். அவர்கள் கலியுக பிராமணர்களாவர். புருஷோத்தமர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாபா அநேக விதமாக புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். இருந்தாலும் தேக அபிமானத்தில் வருவதினால் மறந்து விடுகிறீர்கள். நான் ஆத்மா பாபாவின் குழந்தை என்ற போதை இருப்பதில்லை. எந்த அளவிற்கு நினைவு செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தேகாபிமானம் விடுபட்டு கொண்டே செல்லும். தங்களை பாதுகாத்து கொண்டே இருங்கள். நம்முடைய தேக அபிமானம் விடுபட்டதா என்று பாருங்கள் அப்படின்னு செக் பண்ணுங்கன்றார் பாபா. நாம் முன்னேறி சென்று கொண்டு இருக்கின்றோம். பிறகு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். நம்முடையது ஹீரோ ஹீரோயின் நடிப்பாகும். ஹீரோ ஹீரோயின் என்ற பெயர் ஒருவர் வெற்றி அடையும் பொழுதுதான் ஏற்படுகின்றது. நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் என்ற பெயர் இந்த சமயத்தில் வருகின்றது. இதற்கு முன்னால் கிடையாது. தோல்வி அடையக்கூடியவர்களை ஹீரோ ஹீரோயின் என்று சொல்ல மாட்டார்கள். நாம் இப்பொழுது ஹீரோ ஹீரோயினாக ஆகின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உங்களுடைய நடிப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். சோழிக்கும் வைரத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. யார் எவ்வளவுதான் லட்சாதிபதி அல்லது கோட்டீஸ்வரராக இருந்தாலும் இவை அனைத்தும் விநாசமாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றீர்கள். இந்த விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். டெய்லி பாபா கிட்டிருந்து ஞான ரத்தினங்களை நாம் அடைந்து அதை நடைமுறையில் கொண்டு வந்து நாம் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு தாரணையோ அந்த அளவுக்கு நம்ம செல்வோம். இந்த விஷயங்களை கூட நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். நம்பிக்கையில் இருக்க வேண்டும். இங்கே போதை ஏறுகின்றது, வெளியில் சென்றவுடன் போதை இறங்கி விடுகின்றது. இங்குள்ள விஷயங்கள் இங்கேயே இருந்து விடுகின்றது. பாபா நமக்கு ஞான கல்வி படிப்பித்து கொண்டிருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இந்த படிப்பின் மூலம் நாம் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிவிடுவோம். இதில் கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. தொழில் போன்றவற்றிலிருந்து நேரத்தை ஒதுக்கி நினைவு செய்ய முடியும். இது கூட தங்களுக்கான தொழிலாகும். விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்று பாபாவை நினைவு செய்யுங்கள். இவர் ஒன்றும் பொய் சொல்லவில்லை. முழு நாளையும் இப்படியே இழக்க வேண்டுமா என்ன? அதாவது லௌகிக சம்பாத்திலே இழக்கணுமா என்ன? நாம் எதிர்காலத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவா? நிறைய யுக்திகள் இருக்கின்றன. எவ்வளவு முடியுமோ நேரத்தை ஒதுக்கி பாபாவை நினைவு செய்யுங்கள். சரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவைகளை செய்யுங்கள். நான் உங்களுக்கு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்கான மிக நல்ல வழி சொல்கின்றேன். குழந்தைகளாகிய நீங்களும் கூட அனைவருக்கும் வழி சொல்லக்கூடியவர்களே. மந்திரிகள் வழி சொல்வதற்காக இருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் வழி சொல்லக்கூடியவர்கள் ஆவீர்கள். அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி எப்படி கிடைக்கும் என்பதை இந்த பிறவியில் வழி சொல்கிறீர்கள். மனிதர்கள் ஸ்லோகன் போன்றவர்களை உருவாக்குகின்றார்கள் என்றால் சுவற்றில் எழுதிவிடுகிறார்கள்.
எப்படி நீங்கள் தூய்மையாக இரு, யோகியாய் இரு என்று எழுதுகிறீர்கள். ஆனால் இப்படி எழுதுவதினால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நமக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். முக்திதாமம் கூட ஆஸ்தியே ஆகும் என்றார் பாபா. நீங்கள் என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று சொல்கிறீர்கள் என்னும் பொழுது நான் வந்து தூய்மையாவதற்கான வழி சொல்கின்றேன். நீங்களும் வழி சொல்பவர்களே. எதுவரை பாபா வழி சொல்லவில்லையோ, ஸ்ரீமந்த் கொடுக்கவில்லையோ, அதுவரை யாரும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. ஸ்ரீ என்றால் உயர்ந்த வழி, சிவபாபாவினுடையதே ஆகும். ஆத்மாக்களுக்கு சிவபாபாவினுடைய உயர்ந்த வழி கிடைக்கின்றது. பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. பாவ சரீரம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆத்மா சரீரத்தின் மூலம் பாவம் செய்கின்றது. ஆகையினால் பாவ ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. சரீரம் இல்லாமல் ஆத்மா பாவமோ அல்லது புண்ணியமோ செய்ய முடியாது. எனவே எவ்வளவு முடியுமோ ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். இதை கூட சிந்தனை பண்ணுங்கன்றார் பாபா. நேரம் அதிகமாக இருக்கின்றது, ஆசிரியர் அல்லது பேராசிரியர் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கும் கூட யுக்தியோடு இந்த ஆன்மீக படிப்பை படிப்பிக்க வேண்டும். அதன் மூலம் நன்மை ஏற்படும். மற்றபடி இந்த உலகாயத கல்வியின் மூலம் என்ன நடக்கும்? நாங்கள் இந்த ஆன்மீக கல்வியை படிப்பிக்கின்றோம். விநாசம் முன்னால் இருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கின்றன. மனிதர்களுக்கு எப்படி வழி சொல்வது என்ற சிந்தனை எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு கேள்வித்தாளில் கீதையின் பகவான் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அந்த குழந்தை கீதையின் பகவான் சிவன் என்று எழுதிவிட்டார். லௌகீகத்தில் என்ன பண்ணுவாங்க? அவரை தோல்வியடைய செய்து விட்டார்கள். கீதையின் பகவான் சிவன் என்று நான் பாபாவின் மகிமை எழுதுகின்றேன் என்று புரிந்து கொண்டிருந்தார். அவர் ஞானக்கடல், அன்பு கடல் ஆவார். கிருஷ்ணனுடைய ஆத்மா கூட ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தை இதை எழுதியதால் ஃபெயில் ஆகிவிட்டது. நான் இதை படிக்க மாட்டேன் என்று தாய் தந்தையருக்கு சொன்னார். இந்த ஆன்மீக படிப்பில் ஈடுபடுவேன் என்று சொன்னார். மிகவும் முதல் தரமான குழந்தையாவார். முதலிலேயே நான் இப்படி எழுதுவேன், தோற்றுப்போவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையை எழுத வேண்டும் இல்லையா? இன்னும் போக போக இந்த குழந்தை என்ன எழுதியதோ அது சத்தியமானதான் என்று புரிந்து கொள்வார்கள். நம்முடைய தாக்கம் வெளிப்படும் பொழுது அல்லது கண்காட்சி அல்லது மியூசியத்திற்கு அவர்களை அழைத்தீர்கள் என்றால் தெரிய வரும். மேலும் இது சரிதான் என்பது புத்தியில் வரும். அதிகமான மனிதர்கள் வருகிறார்கள் என்னும் பொழுது மனிதர்கள் ஏதோ இது புதிய விஷயம் என்று உடனே புரிந்து கொள்ளும்படி சிந்தனை செய்து அதன்படி செய்ய வேண்டும். யாராவது ஒருவர் யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழியை கூறுகின்றீர்கள். பாவம், எவ்வளவு துக்கமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருடைய துக்கத்தையும் விளக்குவது எப்படி? இதைப்படி சிந்தனை பண்ணணும். நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன அல்லவா? ஒருவர் மற்றவர்களுக்கு எதிரியாக ஆகிறார்கள் என்றால் எப்படி அழித்து விடுகிறார்கள்? இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு நல்ல விதத்தில் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். தாய்மார்கள் பாவம் ஏதும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். பாபா கூறுகின்றார், படிக்கவில்லை என்றால் நல்லது. இந்த ஞானத்தில் படிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் அழிக்க வேண்டி இருக்கும். அதனால் படிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தாதி மாதிரிலாம் பாருங்கள் என்ன இல்லை. வேத சாஸ்திரங்கள் எதையெல்லாம் படித்திருக்கிறீர்களோ அவற்றை இங்கே மறந்துவிட வேண்டும். இப்பொழுது நான் என்ன கூறுகின்றேனோ அதை கேளுங்கள். நிராகார பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது என்று புரிய வைக்க வேண்டும். மனிதர்களுக்கு ஞானமே இலையினும் பொழுது பிறகு அவர்கள் எப்படி சத்கதியை அடைய வைக்க முடியும்? சத்கதியை வழங்கும் வள்ளல் ஞானக்கடல் ஒருவரே ஆவார். யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் என்று மனிதர்கள் சொல்ல மாட்டார்கள். அது பாபா தான் சொல்லுவார். யாராவது ஒரு பெரிய மனிதர் வந்தால் கூட குரல் ஓங்கி ஒலிக்கும். ஏழை துளசிதாசருடைய விஷயங்களை யாரும் கேட்கவில்லை என்று பாடப்பட்டுள்ளது. சேவைக்கான யுக்திகளை பாபா நிறைய கூறுகின்றார். குழந்தைகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்ன்றார் பாபா. தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே எதிர்கால உயர்ந்த பதவி அடைவதற்காக நினைவில் இருப்பதற்கான முழு முயற்சியை செய்ய வேண்டும். இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகையினால் ஒருபோதும் எந்த ஒரு காட்சியை பார்த்தும் மனமுடைந்து போகக்கூடாது.
ஏன்னா அடுத்த செகண்டே வேற ஒரு சீன் வந்துடும், மாறிடும். ஏன்னா இதே நிலையாக இருக்க போகிறது கிடையாது. இந்த ஆன்மீக படிப்பை படித்து மற்றவர்களையும் படிப்பிக்க வேண்டும், அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாம் எப்படி அனைவருக்கும் தூய்மையாவதற்கான வழியை கொடுப்பது, வீட்டிற்கான வழி சொல்வது என்ற சிந்தனையே உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க, சர்வ சம்பந்தங்களின் சகயோகத்தின் மூலமாக நிரந்தர யோகி சகஜ யோகி ஆவீர்களாக. ஒவ்வொரு நேரமும் தந்தையின் பல்வேறு சம்பந்தங்களின் சகயோகம் பெறுவது, அதாவது அனுபவம் செய்வது தான் சகஜ யோகம். ஏன்னா சம்பந்தம் இருக்கும் பொழுது அங்கே தொடர்பு கொள்வது ஈஸி. இப்போ லவித்து கூட பாருங்களேன், தெரியாதவங்களோட அப்பா சித்தப்பா டீச்சரு குரு இப்படி இந்த ஒரு உறவுமுறையில் இருக்கலாம், நீங்கள் டக்குன்னு போய் அவங்ககிட்ட இருந்து உதவி எடுப்பீங்க. அதே போல் அப்பாக்கிட்ட இருந்து என்ன பண்ணோம், எந்த சமயத்தில் எந்த சம்பந்தத்தின் உதவி தேவைப்படுதோ அந்த உறவு முறையை நம்ம பாபாக்கிட்ட வைக்கிறோம். தந்தை எப்பேற்பட்ட நேரத்திலும் சம்மதத்தை ஏற்று கடைப்பிடிப்பதற்காக கட்டுப்பட்டுள்ளார். பாபா குழந்தை என்கிட்ட கேட்காதான்னு பாபா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நாம் நினைக்கிறோம் பாபா பிஸியாக இருக்காருன்னு. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, குழந்தைங்க என்கிட்ட வரமாட்டாங்களான்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நமக்காக. முழு கல்பத்தில் இப்பொழுது தான் அனைத்து அனுபவங்களின் பிராப்தி ஆகின்றது. பரந்தாமத்தில் கூடவே இருக்கிற அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த சங்கமிகம் தான் இருக்குது பார்த்தீங்களா, பகவானிடமிருந்து சர்வ சம்பந்தங்களின் பிராப்தியை அடைய வைக்கக்கூடிய யுகம் இது. எனவே எப்பொழுதும் சர்வ சம்பந்தங்களின் சகயோகத்தை பெறுங்கள், மேலும் நிரந்தர யோகி சகஜ யோகி ஆகுங்கள்ன்றார் பாபா. ஏன்னா யார்கிட்ட நினைந்து நம்ம பிராப்தி அடையிறோமோ அவங்க நினைவு சகஜமாகவே வரும். அதனால தான் சகஜ யோகம்னு சொல்கிறார் பாபா. ஏனெனில் யார் சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் அல்லது பிராப்திகளில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள் பழைய உலகத்தின் வாயுமண்டலத்திலிருந்து சுலபமாகவே விடுபட்டவர் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, சர்வ சம்பந்தங்களில் நிறைந்து இருப்பது இதுவே பிராமண சுரூபத்தின் விசேஷத்தன்மையாகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.